இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கரூரில் நடந்த தாவேகா பிரச்சார நெரிசலில் சிக்கி 41 பேர் மரணமடைந்தது தொடர்பாக சிபிஐ தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறது. விஜயை தொடர்ந்து திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜியும் சிபிஐ முன் ஆஜராக உள்ளார். இதுபற்றி பேசிய செந்தில் பாலாஜி, சம்பந்தமில்லாமல் என்னை மட்டும் ஏன் சிபிஐ விசாரணைக்கு அழைக்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பியிருந்தார். அவருக்கு தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை பதில் அளித்தார். கரூரில் என்ன நடந்தது என்பதை முழுமையாக விளக்கினார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு, இந்த 41 பேர் உயிரிழந்து எனக்கு மட்டும் சம்மன் அனுப்பியிருக்காங்க. அந்த நேரத்தில் அனைத்து கட்சி நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள் பார்த்தாங்க, அவங்களுக்கு அனுப்பப்பட்ட கரூர்ல நான் உண்மையை சொல்றேங்க, 41 அப்பாவி பொதுமக்கள் இறந்த பிறகு கரூர் மாவட்டத்தினுடைய மருத்துவமனைக்கு எந்த விளம்பரமும் ஆடம்பரமும் செய்யாம முதல்ல உதவிக்கு போனவர் என் பக்கத்துல எம்ஆர் விஜயபாஸ்கர் உட்கார்ந்துருக்கார். அவர் ஆபீஸ்ல இருந்து பேசுறதுக்காக நான் சொல்றேன். உடனடியா போன பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தொண்டர்கள் இங்க இருக்கிறார். உடனடியா போனவர் செந்தில் பாலாஜி எப்படி வந்தாரு? 10 ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு திமுக மருத்துவ அணி அப்படின்னு போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்கிட்டு வந்து போட்டோ எடுத்து ஹாஸ்பிட்டல் போறதெல்லாம் லைவ் கவரேஜ் பண்ணி நடக்க நான் தான் ஃபர்ஸ்ட் போனேன்னு சொல்லி விடிய முதலமைச்சரை கூட்டிட்டு வந்து இன்னைக்கு நீங்க பாருங்க, தூத்துக்குடி விளாத்தி குளத்துல அந்த சகோதரியினுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் நமக்கு வரல. இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, முழுசா பண்ணல, எப்படி பண்ணல, இப்படி பண்ணல, இன்னும் வரல. ஆனா ஒரே நாள்ல நள்ளிரவுல அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலையில எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் காலையில கூட்டிட்டு வர்றாங்க. கொஞ்ச நேரத்துல செந்தில்நாதன் அண்ணன் என்னையை கூட்டிட்டு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தருடைய சடலம் இருக்கக்கூடாது என்பதற்காக விடிய உடல் கூராய்வு செய்து 3:30 மணி 4 மணிக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு துபாயில இருந்து பிரைவேட் ஜெட்ல உதயநிதி வந்தார். உதயநிதி எங்க இருந்து வந்தாருன்னா துபாயில இருந்து பிரைவேட் ஜெட்ல வந்தார். திரும்ப அதே பிரைவேட் ஜெட்ல துபாய்க்கு போனார். இதெல்லாம் பார்த்தா நமக்கு சந்தேகம் வரலையாங்கன்னா, எந்த ஒரு போலீஸ் மேன், ஒரு காமன் சென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி, கொஞ்சம் கிரைம் நாலேஜ் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி, காமன் சென்ஸ் இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வராதாங்கன்னா, எங்கேயாச்சும் விஜயபாஸ்கர் அண்ணன் போய் நான் தான் ஃபர்ஸ்ட் போனேன், நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னாரா? காப்பாற்றுவதற்காக இவர்கள் எல்லாம் பாடுபட்ட பொழுது விளம்பரம் செய்து கொண்டிருந்த செந்தில் பாலாஜி, சரி 10 ரூபாய் பாலாஜி என்று சொன்ன பிறகு செருப்பு எங்கிருந்து வந்துச்சு? கரூர்ல தானே வந்துச்சு. அதன் பிறகு செந்தில் பாலாஜியினுடைய நடவடிக்கை முன்னும் பின்பும். இவங்க போய் எனக்கு பர்மிஷன் கேட்கிறாங்க, விஜய் அவங்க கட்சியில சம்பந்தம் இல்லாத இடத்துல இங்க வந்து கொடுக்கறாங்க. அதுல திமுகவினுடைய முன்னாள் அமைச்சருக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதனால செந்தில் பாலாஜி அவர்களை கண்டிப்பா சிபிஐ விசாரணை பண்ணணும். நாளைக்கு போறாரு. ஆனா ஒரு வாரமா பதறிட்டு இருக்காரு, என்ன தெரியல. ஒரு வாரமா ரொம்ப பதறாரு. பத்திரிகையாளர் நீங்க கேள்வி கேட்டா சலன் உங்க மேல பாயறாரு. நீங்க ஏதாச்சும் இந்த மாதிரி கேள்வி கேட்டா மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிறாரு. அதனால சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வரட்டும், உண்மை வெளியே வரட்டும்.